எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவன் அவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவன் அவரே. வேண்டிடும் பிள்ளைகளின் குறைகள் கேட்கும், வேண்டிடும் பிள்ளைகளின் குறைகள் கேட்கும் திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோ. ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோ. 2-3 பேருந்தன் நாமத்தினார் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். 2-3 பேருந்தன் நாமத்தினார் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். இருப்பேன் என்றவர் நமது தேவன், இருப்பேன் என்றவர் நமது தேவன். இருக்கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோ, இருக்கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோ. அவர் எந்தன் சங்கீதம் வானவர், பலனுள்ள கோட்டையுமாம், ஜீவன் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனி அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, இயேசு உன்னை தெரிந்து கொண்டு விட்டார். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, இயேசு உன்னை தெரிந்து கொண்டு விட்டார். நேற்றுமல்ல இன்றுமல்ல தாய்க்கருவில் தோன்றும் முன்னே, நேற்றுமல்ல இன்றுமல்ல தாய்க்கருவில் தோன்றும் முன்னே, தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தேங்க்யூ ஃபாதர். நீர் எங்களை தெரிந்து கொண்டு அழைத்து வேறு பிரித்து எடுத்த கிருபைகளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உண்மையே நாங்கள் சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை எங்களுக்கு கற்றுத்தாரும். ஜாயின் பண்ணிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல கர்த்தருடைய அபிஷேக கரம், கர்த்தருடைய அபரிவிதமான மகிமை இறங்கி வர வேண்டுமா ஜெபிக்கிறேன். இந்த ஜூம் மீட்டிங் மூலமா கர்த்தர் நீர் ஒவ்வொருடைய வாழ்க்கையையும் நீர் மாற்றுவீராக. Transform their lives, oh Father. Transform their lives. Ribara kamauri anda rabada gadadaba, dora kabauli anda rabada gadani ganda labada gadalaba, dika rabala shattara bulushanda rabada gadada gadagadalaba. அவருடைய ஜெப வாழ்க்கை மாறட்டும். கர்த்தரோடு இருக்கிற அந்த உறவு இன்னும் பலப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். தேவனோடு கூட அவர்கள் வாசம் பண்ணுகிறது நிமித்தம் அவர்கள் தேவனை போல இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் அவர்கள் உருமாற்றப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஜிகே செந்தரியலு கந்தருபு லீதுனி அங்கரகடகதடகடகதடகடகதலவா. கர்த்தர் நீர் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். எழும்புகிற எல்லா விபச்சார வல்லமைகள், வேசித்தன கிரியைகள், பெண்ணாவின் வல்லமைகளை
கட்டிந்து கொள்ளுகிற இயேசுவின் நாமத்தினால கட்டிந்து கொள்ளுகிற தீபிடிச்சு எரி எல்லா சர்பத்தின் வல்லமைகள், எல்லா இருளின் சர்பத்தின் கிரியைகள் எரியட்டும் இயேசுவின் நாமத்தினால. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது என்று சொன்னேன். இந்த கண்ணை நாங்கள் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிறேன். நீர் எங்களை பரிசுத்தப்படுத்த விட்டால் நாங்கள் பரிசுத்தப்பட முடியாது. எங்கள் தேவனே, எங்களை சுத்திகரியும் கழுவும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒரு விசை எங்களை கழுவி சுத்திகரிக்கட்டும். உடைய சித்தம் நடைபெறட்டும் எங்கள் தேவனே. ஜீசஸ் நேம் ஐ ப்ரே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நீங்க தொடர்ந்து ஜாயின் பண்ணுகிற இந்த காரியத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. ஆமென். அதற்கேற்ற பலனை உங்களுக்கு கண்டிப்பா கர்த்தர் கொடுப்பார், நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்தரத்தில் மன்னாவை அருளி செய்தேன், ஆனால் என்னுடைய உண்மையான மன்னா இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர்தான் வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவா அப்பம். அதுதான் நம்ம நேற்று பார்த்தோம். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? யோவான் 6ஆம் அதிகாரம், யாத்திராகமும் 16வது அதிகாரம், இது ரெண்டுத்தையும் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா you will see many similarities. அல்லேலூயா. ரெண்டையும் ஒப்பிட்டு படித்து பாருங்க, உங்களுக்கு நிறைய காரியங்கள் விளங்குகிறதை நீங்கள் உணர்வீர்கள். அல்லேலூயா. தொடர்ந்து நான் சில காரியங்களை நான் வாசிக்க ஆவியானவர் ஏவுகிறார். வாசிக்கலாமா? 7வது வசனம். நேற்று அந்த வசனம் தான் வாசிச்சோம். யாத்திராகமும் 16வது அதிகாரம் 7வது வசனம். விடியற் காலத்தில் கர்த்தருடைய மகிமையையும் காண்பீர்கள், கர்த்தருக்கு விரோதமான உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார். நீங்கள் எங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதற்கு நாங்கள் எம்மாத்திரம். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? இன்னைக்கு நான் மோசே உடைய இடத்துல இருந்து சில காரியங்களை உங்களுக்கு நான் காண்பிக்க வேண்டும் என்று ஆவியானவர் ஏவுகிறதை நான் உணர்கிறேன். மோசேயுடைய வாழ்க்கையில பாருங்க, அவன் எரிய முச்செடியில கர்த்தர் அவனை அழைக்கிறார். அவன் எகிப்தில் போய் இந்த 6,00,000 புருஷர்மார்களை நடத்தி கொண்டு வந்த அல்லது அவர்களுக்கு ஒரு தலைவர்களாய் இருந்த அங்க இருக்கிற மூப்பர்களோடு பேசி, என்னை கர்த்தர் ரட்சகனாக அனுப்பி இருக்கிறாரு, நான் போய் பார்வோன் இடத்துல பேசுவேன், உங்களை இந்த இடத்திலிருந்து விடுதலை பண்ணி கர்த்தர் வனாந்தரத்துக்கு கொண்டு போய் அவரை ஆராதிக்க என்னிடத்தில் சொல்லியிருக்கிறார், உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானானை கொடுப்பேன் அப்படின்னு கர்த்தர் பேசியிருக்கிறார்னு சொல்லி 10 வாதைகள் மூலமாக கர்த்தருடைய பலத்த கையை பார்வோன் பார்க்கிறான். அது மாத்திரமில்ல, மேகஸ்தமும் அக்கிஸ்தம்பத்தின் நடுவில் அவர்கள் பாதுகாப்பாய் நடந்து செல்லும் போது அவனை பின்தொடர்ந்து வந்த பார்வோனும் அவன் சேனையும் செங்கடலில் விழுந்து மாண்டு மரித்து போகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அவர்கள் வெட்டான் தரையில நடக்கிறது போல செங்கடல் பிளந்து அவர்கள் நடந்து அவர்கள் கரையை கடக்கிறதை நாம் பார்க்கிறோம். கைகளை தலையிலே சொல்லாமா? கர்த்தர் பண்ணின இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தர் பண்ணின ஒவ்வொரு அற்புத அடையாளங்களிலும் நான் சொல்றேன், அவருடைய மகிமை வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. There is glory in his miracle. Amen. அவருடைய அற்புத அடையாளங்கள் மூலமாக அவருடைய மகிமையை அவர் விளங்க பண்ணுகிறார். ஆமென். எங்க தேவனுடைய மகிமை விளங்குகிறதோ அங்கே தேவனுடைய கிரியை வெளிப்படுகிறது என்று அர்த்தம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்கே இப்படி சொல்றேன், எங்கே தேவனுடைய கிரியை இருக்கிறதோ அங்கே தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லாமாவே? நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்து தான் பிதாவினுடைய மகிமையாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள பிதா தற்சொரூபமாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கொலோசியர்ல ஒரு வசனம் இருக்கு, அதுக்கு முன்னாடி யோவான் 1ஆம் அதிகாரத்துல ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். யோவான் 1ஆம் அதிகாரம், மகிமையை நாம் கண்டோம். 14வது வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி, அந்த வார்த்தைனா எந்த வார்த்தை? ஃபர்ஸ்ட் வசனம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அல்லேலூயா. 14வது வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி
கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டும். எல்லாம் சொல்லுங்க, இயேசுடைய மகிமைய ஜனங்க பாக்குறாங்க. ஆமென், அல்லேலூயா. அவர் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளிலும் தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறது. ஆமென் சொல்லாமா? தேவனுடைய குளோரி அவங்களால பார்க்க முடியுது. தேவனுடைய அந்த சாயல் அவர்களால பார்க்க முடியுது. தேவனுடைய கிரியைகளை அவங்களால பார்க்க முடிகிறது. அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். அவருடைய மகிமையை கண்டும் அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருக்கிறது. எப்போ யோவான் எழுதும் போது, ஆவியானவர் கொண்டு யோவான் எழுதும் போது, யோவான் 1:14 இயேசுதான் தேவனுடைய குமாரன் என்று அவர் சொல்லுகிற ஒரு எவிடன்ஸ்ல, ஒரு அத்தாட்சியில ஒரு காரியத்தை அவர் வெளிப்படுத்துறாரு. என்னன்னா, நாங்க இயேசுவோட மகிமையை பார்த்தோம். அது பிதாவின் ஒரே பேரானவருடைய மகிமைக்கு நிகரான மகிமை. அல்லேலூயா. தேவ குமாரனுடைய மகிமைக்கு நிகரான மகிமையை உடையவராய் இயேசு இருந்தார். அப்படின்னு அர்த்தம். இயேசுதான் தேவனுடைய ஒரே பேரான குமாரன். ரபதனா ஹந்தரபலவா. அல்லேலூயா. நம்ம ஒரு சர்ச்சுக்கு போறோம், அங்க நிறைய பேர் ஜெபிக்கிறாங்க, தேவனுடைய மகிமையை நம்ம பார்க்கிறோம். அப்ப தெரியும் அங்க தேவன் இருக்கிறார். திஸ் இஸ் த சர்ச் ஆஃப் காட். அல்லேலூயா. இந்த சபையில தேவன் செயல்படுறாரு. இங்க இருக்கிற ஜனங்கள் தேவனுடைய ஜனங்கள். தேவன் இங்க தம்முடைய மகிமையை விளங்க பண்ணுகிறார். அவர் ஒவ்வொரு ஜனங்களையும் ஒளியாய் வைக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அவர்கள் முகங்கள் பிரகாசிக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஆமென் சொல்லாமா? இன்னொரு சபைக்கு நீங்க போறீங்க, சபையில எல்லாம் ஜெபிக்கிறாங்க, சர்வீசஸ் நடக்குது, காணிக்கை எடுக்கிறாங்க, சாப்பாடு கூட போடுறாங்க, ஆனா தேவ மகிமையை பார்க்க முடியல உங்களால. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? ஆமென். மகிமை எங்கே இருக்கிறதோ அங்கே தேவன் பிரசன்னமா இருக்கிறார் என்ற அர்த்தம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொல்றேன், நீ உனக்கு மகிமை தேவனுடைய பிரசன்ஸ் தான், தேவனுடைய சமூகம் தான். அல்லேலூயா. நம்மோடு தேவன் வரலனா நமக்கு எந்த மகிமையும் வராது. அல்லேலூயா. நாம் நம்முடைய மகிமையை தேடுகிறது இல்லை. ஆனா நான் சொல்றேன், தேவன் உன்னோடு இருப்பார் என்றால் நீ மற்றவர்களுடைய கண்களுக்கு மகிமையாய் தெரிவாய். அல்லேலூயா. இந்த இடத்துல 1 சாமுவேல் அப்போதான் பிள்ளையாண்டானா இருக்கும்போது ஏலி ஆசாரியனா இருக்கிறார். அப்போ ஏலியுடைய மகன்கள் 2 பேர், ஓப்னி பினகாஸ், ஒரே நாளில் மரித்து போகிறதை நாம் பார்க்கிறோம். மரித்து போன உடனே அந்த ஓப்னி பினகாஸ்ல இருக்கிற ஒரு மனைவி ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிடுகிறார். அந்த இக்கபோத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நான் சொல்றேன், மகிமை கடந்து போனது. அல்லேலூயா. இஸ்ரவேலை விட்டு the glory of God has left இஸ்ரேல். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? அந்த உடன்படிக்கை பெட்டியாய் நீயும் நானும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் ஆசைப்படுகிறார். இது நம்ம தொடர்ந்து யாத்திராகமம் 16 இஸ்ரவேல் ஜனங்க அடுத்தடுத்த நிலைமைக்கு அவர்கள் மூவ் ஆகி நகர்ந்து போய் கொண்டிருக்கும் போது இந்த உடன்படிக்கை பெட்டியை குறித்து நம்ம வாசிக்க போறோம். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? அவருடைய மகிமையை நாங்கள் கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் அந்த வார்த்தை இறங்கி வந்து அவர் மகிமை வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. அது விளங்கினது. ஆமென் சொல்லாமா? அது பிதாவின் ஒரே பேரானுடைய மகிமைக்கு நிகரான மகிமையாய் இருந்தது. ரீகாதடா ஹந்தரகடகதடபா லோகாதுனா சந்தரகடகதடபா. ஆமென். மோசே ஒரே ஒரு பிரேயர் ரிக்வெஸ்ட அவன் இயேசு கிட்ட கர்த்தர்கிட்ட அவன் வைத்தான். என்ன தெரியுமா? கர்த்தாவே, உம்முடைய மகிமையை நாங்க பார்க்கணும். அல்லேலூயா. உம்முடைய மகிமையை நான் காண வேண்டும். உம்முடைய முகத்தை நான் பார்க்க வேண்டும். உம்முடைய மகிமையை நான் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்க அப்பம் வேணும், இறைச்சி வேணும், எனக்கு கசப்பா இருக்கு மாறா தண்ணி, எனக்கு தித்திப்பான தண்ணி வேணும்னு உலகபூர்வமான ஆசீர்வாதத்தை கேட்கிறவர்கள் மத்தியில் மோசே என்கிற ஒருவன் தனித்துவமாய் நிற்கிறதை பார்க்கிறோம். அவன் இயேசுவின் மகிமையை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அவன் பிதாவின் மகிமையை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். நீ விண்ணுக்குரியவனா இருப்பாய் என்றால் பிதாவினுடைய மகிமையை காண வேண்டும் என்று ஆசைப்படுவாய். மகனே, மகளே, இந்த உலகத்தின் காரியம்லாம் உனக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாது. இது ஒரு பெரிய மகிமையா தெரியாது. இது வெறும் உன் தேவைக்காக மாத்திரம் நீ கர்த்தரிடத்தில் கேட்டு
கேட்டு பெற்றுக்கொள்கிறதா இருக்கலாம். ஆனால் உன்னுடைய முக்கியமான you will have a goal, hallelujah, to see the glory of the Lord, to see the likeness of the Lord. Rabba Shakhara Antoro Lushi Khandara Gadagadalava, hallelujah. அல்லேலூயா. டியூட்ரானமி சாப்டர் 5 உபாகமம் 5ஆம் அதிகாரத்துல மோசே ஒரு காரியத்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. வாசிங்க. உபாகமம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல இருந்து வாசிக்கிறேன். உபாகமம் 5ஆவது அதிகாரம் 3வது வசனம். அந்த உடன்படிக்கையை கர்த்தர் நம்முடைய பிதாக்களுடனே பண்ணாமல் இந்நாளில் இங்கே உயிரோடு இருக்கிற நம் எல்லாரோடும் பண்ணினார். அங்க பிதாக்கள் மரித்து போயிட்டாங்க. அவங்களுடைய பிள்ளைகள் 2வது தலைமுறை அவங்களோடு உடன்படிக்கை பண்றாரு. 4வது வசனம். கர்த்தர் மலையிலே அக்கினியின் நடுவில் இருந்து முகமுகமாய் உங்களோட பேசினார். முகமுகமானா அவர் முகத்தை பார்த்து பேசுறது இல்ல, ஒளிவு மறை இல்லாமல் பேசுகிறது. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு அறிவிக்கும்படி அக்காலத்திலே நான் கர்த்தருக்கும் உங்களுக்கும் நடுவாக நின்றேன். நல்லா சொல்லுங்க. நடுவாக நிற்கிறவன் மகிமையை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அல்லேலூயா. நீங்கள் அக்கினிக்கு பயந்து மலையில் ஏறாமல் இருந்தீர்கள். அப்பொழுது அவர் சொன்னது என்னவென்றால், உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, நீ எகிப்திலிருந்து வெளியே வரணும். அல்லேலூயா. 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 ஆமென். அவர் ஓரேபிலே நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணினவராய் இருக்கிறார். அவருடைய மகிமையை நாம் கண்டோம். அக்கினி நடுவுல இருந்து அவர் பேசினதை அவர்கள் எல்லாரும் கண்டதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அந்த இடத்துல உபாகமம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனம் பாருங்க. நீங்கள் சேர்ந்து மலையின் அடிவாரத்தில் நின்றீர்கள். அந்த மலையில் வானத்தை அலாவிய அக்கினி எரிய இருளும் மேகமும் அந்தகாரமும் சூழ்ந்தது. அந்த அக்கினி நடுவிலிருந்து கர்த்தர் உங்களோட பேசினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அக்கினி நடுவுல இருந்து தேவன் கர்த்தர் உங்களோடு பேசுகிறதை மோசே சொல்கிறார். வார்த்தைகளின் சத்தத்தை நீங்கள் கேட்டீர்கள். அந்த சத்தத்தை நீங்கள் கேட்டதே அன்றி ஒரு ரூபத்தையும் காணவில்லை. ஹல்லேலூயா. ஆமென். வானளாவிய அக்கினி சீனாய் மலையில எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. ஆமென். ஹல்லேலூயா. அந்த அக்கினி நடுவுல மேகம் அப்படி இருந்தது பாருங்க. மேகம், அந்தகாரம், இருள் இதெல்லாம் சூழ்ந்திருக்கு. அந்த சூழ்ந்திருக்கிற மத்தியில இருந்து ஒரு சத்தம் கேக்குது. பிதாவாகிய தேவனாகிய கர்த்தருடைய சத்தம். அல்லேலூயா. அதை கேட்டு நடுநடுங்கிறாங்க ஜனங்க. ஆமென். அத்தனை பெரிய மகிமை உள்ளதாய் அது இருக்கிறது, காணப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. It is the glory of the Lord. ஆமென். நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தருடைய மகிமை இறங்கி வரணும். அல்லேலூயா. சாலமோன் ஒரு இடத்துல அவர் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். 2 நாளாகும் 5ஆம் அதிகாரத்துல அந்த வசனத்தை நான் வாசிச்சேன். 2 நாளாகும் 5ஆம் அதிகாரம் 13வது வசனம். 2 நாளாகும் 5ஆம் அதிகாரம் 13வது வசனம். அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகைகள், தாளங்கள், கீத வாக்கியங்களுடைய சத்தத்தையும் துடிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கையில் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினாலே நிறையப்பட்டது. ஹல்லேலூயா. எக்ஸ்கியூஸ் மீ. கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினாலே நிறையப்பட்டது. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள்
அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரிகள் ஊழியம் செய்து நிற்க கூடாமல் போயிற்று. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. அல்லேலூயா. எக்ஸ்கியூஸ் மீ. இப்போ பாருங்க, நல்ல கவனிங்க. தேவ ஆலயம் தேவனுடைய துதியினால நிரம்புகிறதை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த ஆலயம் இப்பதான் கட்டப்பட்டிருக்கு. சாலமோன் இதை கட்டுகிறார். இப்படி கட்டும் போது அவர் பூரிகைகளை ஆசாரியர்களை ஊட சொல்றாரு. ஒருமிக்க பூரிகைகளை ஊதுறாங்க, தேவனை துதித்து பாடுறாங்க, கைத்தாளங்களை போடுறாங்க, கீத வாக்கியங்களை வாசிக்கிறாங்க, அந்த சத்தத்தை துணிக்கப்படுறாங்க. இப்படி சத்தத்தை துணிக்கப்பட்டு கொண்டிருக்கும் போது கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவர்கள் ஏக சிந்தையா ஏக மனதோடு அவர்கள் கர்த்தரை துதிக்கும் போது ஒரு மேகம் அந்த ஆலயத்தை மூடுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இது ஒரு மிராக்கிள். ஆமென். இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இது ஒரு அடையாளம்னு சொல்லலாம். ஆமென். இட் இஸ் a miracle as well as it is a sign. அல்லேலூயா. தேவன் இந்த ஆலயத்திற்குள்ள வந்துட்டாரு அப்படின்ற ஒரு காரியத்தை காண்பிக்கிறது தான் அடையாளம். அல்லேலூயா. ஆமென். நல்ல கவனிங்க. அடையாளத்துக்கும் அற்புதத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அல்லேலூயா. மிராக்கிள் ஒரு சயின்ஸுக்கு ஹிஸ்டரிக்கு அப்பாற்பட்ட காரியம் ஒண்ணு நடக்குதுன்னா அது மிராக்கிள். அல்லேலூயா. பிசாசுக்குள்ள சில நேரத்துல மிராக்கிள் பண்ணுவோம். ஆமென். கடவுள் மட்டும்தான் மிராக்கிள் பண்ணுவாரு அப்படின்னு பைபிள் சொல்லல. அந்தி கிறிஸ்துவும் பொய்யான அற்புதங்களால வஞ்சிப்பான் ஜனங்களை அப்படின்னு இருக்க வச்சோம். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? பெஸ்ட் எக்ஸாம்பிள், மோசே கோலை போடுறாரு, சர்ப்பமா மாறுது. பார்வோன் கூப்பிடுற ஜோசியக்காரங்க, இவங்க பிலிசோனியம் பண்ணுகிற ஆட்கள், கல்தேயர்கள், இவங்கெல்லாம் அவங்களோட கோலை போடுறாங்க, அதுவும் சர்ப்பம். அதுவும் சர்ப்பம், அதுவும் மிராக்கிள் தான். அல்லேலூயா. ஆனா மோசேவுடைய கோல் அவளுடைய சர்ப்பத்தை விழுங்கினது என்று வேதவசனம். இதுதான் மகிமை. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு அடையாளத்தை, அடையாளம்னா என்னன்னா ஒரு மிராக்கிள் நடக்கும். ஏதோ ஒரு காரியம் நடக்கும். அந்த காரியம் எதையோ ஒண்ணுத்த நமக்கு சொல்லும். அல்லேலூயா. வாயினால சொல்லாது. அந்த மிராக்கிள் மூலமா தேவன் இங்க கிரியை செய்யறாரு. இவருதான் தேவகுமாரன். லாசர் உயிர்த்தெழுந்த அந்த நிகழ்வு எதை குறிக்குது? இவர்தான் தேவகுமாரன், இவரை உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறார் என்பதை குறிக்கிறது. அது அடையாளம். அல்லேலூயா. ஆமென். எல்லா மிராக்களும் அடையாளம், எல்லா மிராக்களும் ஒருவேளை அடையாளமா இருக்கலாம். ஆனா எல்லா அடையாளமும் மிராக்களா இருக்காது. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? ஆமென். இப்போ ஒரு மேகம் அப்படியே இறங்குறதை பார்க்க, இதுதான் சொல்றாரு, கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிச்சு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லாமா? ஒரே நிமிஷம். ஆமென் சொல்லாமா? நம்ம ஜெபிக்கும் போது ஆவியில தேவனுடைய மேகம் இறங்க வேண்டும். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்லிட்டு இருக்கீங்க? அல்லேலூயா. இந்த ஆசைலாம் படுங்க. ஆமென். நான் ஜெபிச்சேன், ஒன்றும் நடக்கல பிரதர், நான் ஜெபிச்சேன் ஏதோ நடக்கல பிரதர், நீங்க கொஞ்சம் ஜெபிங்க, அப்படி இருக்கக்கூடாது. மேகம் வர வரைக்கும் விடக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். மேகம் வர வரைக்கும் விடக்கூடாது. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்க வனாந்திரத்துல இருக்கும்போது மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பம் அவளை மூடிக்கொண்டிருந்ததை நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. அது விலகவே இல்லை. அந்த மேகஸ்தம்பம் எழும்பும் போது இவங்களும் எழும்பி கூடாரத்திலாம் மடக்கி அந்த மேகஸ்தம்பம் பின்னாடியே போவாங்க. அல்லேலூயா. அது வழி நடத்துகிற ஒரு மேகஸ்தம்பமா இருந்ததை நான் பார்க்கிறோம். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? நீ ஜெபிக்கும் போது அந்த மேகஸ்தம்பம் உன்னை மூட வேண்டும். அல்லேலூயா. அது உன்னோட தங்க வேண்டும். மாதாரா ஹந்தரகலபா தீகரி அந்தரபுலு சந்தரகடகதலபா, அது உன்னோட தங்க வேண்டும். ஆமென். அது தேவனுடைய பிரசன்னம், அது தேவனுடைய மகிமை. அல்லேலூயா. அல்லேலூயா. எடுங்க மத்தேயு 5ஆம் அதிகாரம், Matthew chapter 5 verse number 15 and 16. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14 15வது வசனம். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது.
விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, ஆமென், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி, ஹல்லேலூயா, ஆமென் சொல்லாமா? இப்போ உங்களுக்குள்ள இருக்கிற நற்கிரியை ஆகிய இயேசுடைய கிரியைகள், அல்லேலூயா. நம்ம எந்த நற்கிரியும் செய்ய முடியாது. இயேசு தான் நம்மை பலப்படுத்தி செய்ய வைக்கிறார். ஆவியானவர் நமக்குள்ள இருந்து செயல்படுத்துறார். நம்ம எப்படி இருக்கோம்னா, மலையின் மேல இருக்கிற ஒரு பட்டணத்தை போல இருக்கிறோம். அல்லேலூயா. கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒரு பட்டணத்தை போல இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த பட்டணம் மலையின் மேல இருக்கு. இது வெளிச்சமா இருக்கும், அது மறைந்து இருக்காது. அல்லேலூயா. அதே போல நாம் செய்கிற இயேசுவின் கிரியைகள், நற்கிரியைகள் ஜனங்க பார்க்கும்போது அது பிதாவின் மகிமைக்காக இருக்கும். அதுதான் மகிமை. அல்லேலூயா. இப்ப புரியுதா மகிமைன்னா என்னன்னு? நீ இயேசுடைய சுத்தத்தை செய்வ, அது எல்லாரும் பார்க்கும்போது மகிமையா இருக்கும். ஆமென், ஆமென், அல்லேலூயா, ஆமென் சொல்லாமா? ஆமென். நான் சில ஃபங்க்ஷன், எங்கள் வீட்டில் சில ஃபங்க்ஷன்லாம் நடக்கும்ல, இந்த ஃபங்க்ஷனை நடத்தணும் அப்படின்னு யோசிச்சு, சரி ஓகே இந்த ஹோட்டல் புக் பண்ணலாம், ஒரு சின்ன ஹோட்டல் இதை புக் பண்ணலாம், இதில் எவ்வளோ கம்மியாக நம்ம வந்து செலவு பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மியாக நான் செலவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி செலவு பண்ணி அந்த ஒரு ஃபங்க்ஷனை, இது என் மகனுடைய ஃபர்ஸ்ட் பர்த்டே ஃபங்க்ஷன் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணி, அதில் நிறைய பேர் வந்தாங்க. பாஸ்டர் மெசேஜ் காஸ்பிள் சொன்னாங்க, நிறைய பேர் வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டாங்க. அதே மாதிரி நான் சாட்சி சொன்னேன், நிறைய பேர் டச் ஆனாங்க. இந்த மாதிரி காரியங்கள் தேவனை நாங்கள் பிரஸ்தாவப்படுத்த, தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்த நாங்கள் ஒரு சாட்சியை சொல்லுவதற்காக அந்த ஃபங்க்ஷனை நாங்கள் ரெடி பண்ணோம், ஆயத்தப்படுத்தினோம், எல்லா காரியத்தையும் பண்ணோம். அது ஒரு மகிமையா இருந்தது. அல்லேலூயா. ஜனங்கள்லாம் வந்து சொன்னாங்க, அது மகிமையா இருந்துச்சு. அதே மாதிரி என்னோட சொந்தக்காரங்க நிறைய பேர் இதே மாதிரி நாங்களும் பண்ணணும், அதே ஹோட்டல் புக் பண்ணுங்க, அதே ரூம் எடுங்க, இமான் பண்ண மாதிரி அதே மைக் எடுங்க, அதே இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, எல்லாத்தையும் நிக்க வச்சு ஸ்பீக்கர் எல்லாம் போட்டு ஃபங்க்ஷனை நடத்தினா ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுதே. அல்லேலூயா. ஆமென். நான் சொல்லிட்டா, பிரசன்ஸ் மிஸ் ஆகுது. அல்லேலூயா. ஆமென். எல்லாத்தையும் சித்தத்தின்படி செய்யணும். தேவனிடத்துல கேட்டு கேட்டு செய்யணும். அல்லேலூயா. செஞ்சா அது மகிமை. செலவு பண்ணது 50,000 ரூபாவா தான் இருக்கும், ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா அது 10 லட்சம் செலவு பண்ண மாதிரி ஒரு மகிமையை கொடுக்கும். அல்லேலூயா. That is glorious before the eyes of the Lord. அல்லேலூயா. ஜனங்களுடைய கண்களும் அதை பிதாவின் மகிமைக்காக அவர்கள் அதை பார்ப்பார்கள். ரீபாதானா ஹந்தரபலகலபா. நீ ஒரு சின்ன விஷயத்தை உங்க வேலை ஸ்தலத்துல, உங்களுடைய சொந்தக்காரங்க மத்தியில, உங்களுடைய குடும்பத்தில் நீங்க ஒரு சின்ன விஷயம் பண்ணுவீங்க, ஆனா கர்த்தர் அதை மகிமையாய் மாற்றுவார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மத்தவங்க பார்க்கணும்னு நீங்க பண்றது இல்ல, தேவனை பிரியப்படுத்தணும்னு பார்க்கணும். அல்லேலூயா. தேவனை பிரியப்படுத்தணும்னு நீங்க பண்றீங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவும் ஞானஸ்தானம் எடுக்க வந்தார், அநேக ஜனங்கள் ஞானஸ்தானம் எடுக்க வந்தார். அங்க யோர்தான்ல யோவான் ஸ்தானங்க கிட்ட. ஆனா இயேசு ஞானஸ்தானம் எடுத்து வெளியே வந்த போது வானம் திறக்கப்பட்டது, சத்தம் கேட்டது. அல்லேலூயா. புறாவானவர் இறங்கி வந்தார். ரிபாலா சந்தர். அதான் மகிமை, அதான் மகிமை. ரைபேலே ஹந்தரபலா. அதான் மகிமை. ஆமென். வானத்திலிருந்து கர்த்தரை உயர்த்துகிற எதுவும் மகிமை, தேவனுடைய மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? ஒரு காரியம் ரொம்ப ஸ்பெஷலா வானத்திலிருந்து இறங்கி வருது அப்படின்னா அது தேவனுடைய மகிமை வெளிப்படுத்தும். ஆமென். கர்த்தர் நம்மளை எதுக்காக வச்சிருக்காரு இந்த உலகத்துல? தேவனை மகிமைப்படுது. நீ என் தாசன், உன்னில் நான் மகிமைப்படுவேன் என்று ஏசாயா 49:3 சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? கர்த்தருடைய மகிமை இங்க வனாந்தரத்துல எப்படி வெளிப்பட்டுச்சா? மன்னா மூலமா வெளிப்பட்டுச்சா? அல்லேலூயா. மன்னா வந்த போது அது தேவனுடைய மகிமைக்காக. ரீபாரா ஹந்துரபலவா. இதுவரைக்கும் எந்த ஜனங்களும் சாப்பிடாத ஒரு உணவை என் தேவன் அந்த ஜனங்களுக்காக கொடுத்தார். இன்னொரு காரியத்தை கவனிங்க. மோசே இங்க உதாசீனப்படுத்தப்படுகிறான். மோசேவை எல்லாரும் முறுமுறுக்கிறாங்க. மோசே இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து 6 லட்சம் புருஷர்மார்களை வனாந்தரத்துல கொண்டு வந்தா, இந்த 6 லட்சம் புருஷர்மார்கள் மோசேக்கு விரோதமாய் குற்றம் சொல்லி பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா?
இப்ப கர்த்தர் தம்முடைய மகிமையை எப்ப தெரியுமா விளங்க பண்ணுவாரு? தம்முடைய ஊழியக்காரன் அல்லேலூயா வெட்கப்பட்டு போகாதபடிக்கு. கைகளை ஊத்தி அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். நான் நீங்க ஜெபம் பண்ணணும். என்ன ஜெபம் பண்ணணும்னா, கர்த்தாவே என்னை எல்லாரும் ஏளனமா பேசுறாங்க, எல்லாரும் என்னை உதாசீனப்படுத்துறாங்க. நான் இயேசுவுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்ததுனால, கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்டதுனால என்னை எல்லாரும் ஓரம் கட்டுறாங்க, எல்லாரும் என்னை உதாசீனமா பேசுறாங்க, முறுமுறுக்கிறாங்க, தூஷிக்கிறாங்க, என்னை ஆட்மேன் அவுட்டா பாக்குறாங்க. கர்த்தாவே என்னில் உம்முடைய மகிமையை விளங்க பண்ணும். அல்லேலூயா. இது எப்படி இருந்ததுன்னா, மோசே சொல்றாரு, நீ முறுமுறுத்தல, நீ முறுமுறுத்ததுக்கு நான் எம்மாத்திரம். அந்த வசனத்தை வாசிக்கிறேன். 8வது வருஷம் யாத்திராகமம் 16:8. பின்னும் மோசே சொல்றாரு பாருங்க, சாயங்காலத்தில் நீங்கள் புசிக்கிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியையும் விடியற் காலத்தில் நீங்கள் திருப்தியாகிறதற்கு அப்பத்தையும் கொடுக்கையில் இது விளங்கும். எது விளங்கும்? தேவ மகிமை. அல்லேலூயா. கர்த்தருக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுத்த உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார். நாங்கள் எம்மாத்திரம். அல்லேலூயா. இந்த சிந்தை ஒரு ஊழியக்காரனுக்கு, ஒரு கிறிஸ்தவனுக்கு எப்பவுமே இருக்கணும். ஆமென். தாவீது சொல்றாருல, கர்த்தாவே இதுவரைக்கும் என்னை நீங்க நடத்திட்டு வந்ததுக்கு நானும் என்னுடைய குடும்பத்தாரும் எம்மாத்திரம். அல்லேலூயா. மனுஷரை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீ விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். சவுல் ராஜாவாகும் போது அனாயிட்டிங்க பெற்றுக்கொண்டு அவர் சொல்றாரு, என்ன கர்த்தர் தெரிந்து கொண்டாரா, நான் எம்மாத்திரம், என் தகப்பன் வீட்டார் எம்மாத்திரம் அப்படின்னு சவுல் சொல்றாரு. சவுல் ராஜா சொல்றாரு. அல்லேலூயா. ஆமென். அந்த சிந்தை எப்பவுமே இருக்கணும் நமக்குள்ள. ஐயோ நான் எம்மாத்திரம். அல்லேலூயா. தாவீது சொல்றான், நான் எம்மாத்திரம். ஆமென். எவ்வளவு பெரிய ராஜா. ஆமென். சொல்றான், நான் எம்மாத்திரம். தேவனை ஆசீர்வதிக்கிறதுக்கு, தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு நான் எம்மாத்திரம், அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்கிறதுக்கு நான் பாத்திரனே கிடையாது. ஐம் நாட் அட் ஆல் வர்தி. அந்த மகிமையை நான் பெற்றுக்கொள்கிறதுக்கு ஐம் நாட் அ வர்தி பர்சன். நான் பாத்திரன் அல்ல. அதுதான் மகிமை. அந்த ரெவலேஷன் வல்லமைகளை சபிக்கிற இயேசுவின் நாமத்தினால். அல்லேலூயா. அவன் சொல்லாமா, நாங்கள் எம்மாத்திரம் உங்கள் முறுமுறுப்புகள் எங்களுக்கு அல்ல, கர்த்தருக்கே விரோதமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்பொழுது மோசே ஆரோனை பார்த்து, இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரையும் நோக்கி, கர்த்தருடைய சந்நிதியில் சேருங்கள், அவர் உங்கள் முறுமுறுப்புகளை கேட்டார் என்று சொல் என்றார். அல்லேலூயா. இந்த முறுமுறுப்புகளாம் ஏற்ற பலனை கர்த்தர் தந்துருவார். ஆமென். உனக்கு விரோதமா முறுமுறுத்தவங்களுடைய கண்ணு காண அவர் மகிமை வானத்திலிருந்து இறங்கி வரும். அல்லேலூயா. எலியாவுக்கு விரோதமா எல்லா ஜனங்களும் எவ்வளவு முறுமுறுத்திருப்பாங்க. ஆமென். நீ கார்மேல் மலையில நின்றுட்டு நீ பஞ்சம்னு சொல்லிட்டு இவ்வளவு பிரச்சனையை பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி எலியாவுக்கு விரோதமா எல்லாம் ராஜா முதற்கொண்டு, ஏசபேல் முதற்கொண்டு, அங்க இருக்கிற தீர்க்கதரிசிகள் எல்லாரும் எலியாவுக்கு விரோதமா நின்று கொண்டிருக்கிறாங்க. இப்ப எலியா ஜெபம் பண்றாரு, கர்த்தாவே நம்முடைய ஊழியக்காரன்னு நீங்க ஒரு விஷயம் கூட வானத்திலிருந்து அக்கினியை வர வச்சு நீங்க நிரூபிங்க. Give them a sign, Lord, that I am your man of God. Hallelujah. நான் உம்முடைய ஊழியக்காரன் என்று நீ நிரூபிக்க வேண்டுமாய் நான் கெஞ்சுகிறேன். நான் செபித்த போது வானத்திலிருந்து அக்கினி பலிபீடத்தில் இருக்கிற அந்த பலியையும் அந்த மாம்சத்தையும் அதுல இருக்கிற மண்ணையும் தண்ணியையும் நக்கி போட்டது இந்த வேதோசத்தெல்லாம் பார்த்த உடனே அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரே தேவன் என்று தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. உன்னுடைய ஜெபம் ஜனங்களை தேவனை மகிமைப்படுத்த வைக்கணும். உன்னுடைய நற்கிரியைகள் ஜனங்களை பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்த வைக்கணும். மோசேவே, நீ கர்த்தரால் அழைக்கப்பட்டவன், நீ வெட்கப்பட்டு போகிறதில்ல, நீ தேவனுடைய மகிமையை பார்க்க வேண்டும் என்று சொன்னதுனால உன்னில் இருந்து நான் மகிமைப்படுவேன். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் கடந்து வருது. கர்த்தர் சொல்லுகிறார், நீ தேவனுடைய மகிமையை பார்க்கணும்னு சொன்னல, நான் சொல்றேன், தேவனுடைய மகிமையை பார்க்கணும்னு சொன்னவன் மூலமா அவருடைய மகிமையை அவர் விளங்க பண்ணுவார். அல்லேலூயா. கேளுங்க, அப்பா உம்முடைய மகிமையை விளங்க பண்ணுங்க, உங்களுடைய மகிமையை விளங்க பண்ணுங்க, உம்முடைய மகிமையை விளங்க பண்ணுங்க. ரபேதே அந்த ரபலபு அந்தோ ரகதடகடகதடகள பாலகளவா. அல்லேலூயா. சகரியால
ஒரு ஒரு தேவனுடைய மனிதன் ஒருவர் இருக்கிறார், செருபாபேல் என்று ஒரு தேவனுடைய மனிதன் இருக்கிறார். அல்லேலூயா. இவர் தான் மறுபடியும் தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு தேவனிடத்திலிருந்து ஒரு கட்டளையை பெறுகிறார். அல்லேலூயா, ஆமென் சொல்லாமா. முதலாவது தேவனுடைய ஆலயத்தை கட்டினது யாரு? சாலமோன் ராஜா. இவர் எவ்வளோ தங்கத்தையும், எவ்வளோ வெள்ளி, வெண்கலம், இரும்பு, அது இல்லாம எத்தனையோ கேதார் மரங்கள், எத்தனையோ நல்ல நல்ல மரங்களை கொண்டு மகிமையா ஆலயத்தை கட்டுறாரு. அல்லேலூயா. ஆனா வேதம் அந்த கட்டின எந்த பொருட்களையும் மகிமைன்னு சொல்லல. அல்லேலூயா. கர்த்தருடைய காரியத்தை தான் மகிமைன்னு சொல்லுது. அல்லேலூயா. ஆமென். இப்போ இந்த ஆலயத்தை இடிச்சு தள்ளிட்டாங்க. இது தரமட்டமாச்சு. பாபிலோன் மறுபடியும் ஜனங்களை சிறையிருப்புக்குள்ள கொண்டு போய் 70 வருஷம் சிறையிருப்புல இருக்கிறாங்க ஜனங்க. ஆமென். அதுப்பதான் தானியேல் வந்து பாபிலோன்ல இருக்காரு. அதுக்கப்புறம் கோரேஸ் என்கிற ராஜா, பெர்சியாவின் ராஜா, அவர் கர்த்தர் ஏவி விட்டு எரேமியா ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையின் மூலமாக அந்த வார்த்தை அவனை ஏவி விடுகிறதை பார்க்கிறோம். அந்த வார்த்தை செருபாபேலு, சகரியா, ஆமோஸ் இந்த மாதிரி ஆட்களை, ஆகாய் இந்த மாதிரி ஆட்கள், யோசுவா என்கிற ஆசாரியன், இவங்களெல்லாம் என்ன பண்ணுது, அனுப்பி திருப்பியும் ஆலயத்தை கட்டணும். ஆனா தீர்க்க தரிசனம் தெரியுமா, நீங்க போய் சின்ன தீர்க்க தரிசன புத்தகம் எல்லாம் வாசிச்சு பாருங்க. அதுல கர்த்தர் சொல்றாரு, முந்தின ஆலயத்தின் சீரை பார்க்கலாம் பிந்தின ஆலயத்தின் சீர், அல்லேலூயா, பெரிதா இருக்கும். முந்தின ஆலயத்துடைய மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்துடைய மகிமை பெரிதா இருக்கணும். முந்தின ஆலயத்துல இவங்க சுதந்திரமா இருந்தாங்க, செல்வந்தர்களா இருந்தாங்க, எத்தனையோ தங்கம், வெள்ளி, வெண்கலம், வைடூரியம் என்னென்னமோ இருந்தது. அதுல விலையேறப்பெற்ற கற்கள் என்னென்னமோ வச்சு சாலமோன் செஞ்சாரு. ஆனா இவங்க இப்ப அடிமைத்தனத்துல இருந்து வந்தவங்க, இவங்க கிட்ட ஒண்ணும் கிடையாது. அல்லேலூயா. இருக்கிறத வச்சு ஏதோ கட்டணும். அல்லேலூயா. ஆனா சொல்றாரு, அந்த ஆலயத்தோட இந்த ஆலயத்தோட மகிமை அதிகம். உனக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய கட்டளை நீ செய்வாய் என்றால் அதுதான் மகிமை. நீ கத்த சொன்னதை செய்வாய் என்றால் அது மற்றவருடைய கண்களுக்கு மகிமையா இருக்கும். மகனே, மகளே, எத்தனை பிளானிங் பண்ணி, எத்தனை உலகத்தின் ஆட்களை கூப்பிட்டு நீங்க ஒரு பெரிய காரியத்தை செய்தாலும் தேவன் செய்கிற ஒரு மனிதன் மூலமாக தேவனுடைய மகிமையை விளங்கப்படுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென் சொல்லாமா. இவரு மோசே சொல்றாரு, நீ முறுமுறுத்தல எனக்கு விரோதமா, கர்த்தர் அவருடைய மகிமையை நாளைக்கு உங்க முன்னாடி விளங்க பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் மோசேவை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் முறுமுறுப்புகளை கேட்டிருக்கிறேன். நீ அவளோட பேசி, நீங்கள் சாயங்காலத்தில் இறைச்சி புசித்து விடியற் காலத்தில் அப்பத்தால் திருப்தியாகி நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று சொல். அல்லது யார முறுமுறுத்தாங்க, அவன் வாயிலிருந்தே கட்டளை வருது. அல்லேலூயா. வானத்துல இருந்து காடைகள் வரும், வானத்துல இருந்து மண்ணா வரும், இந்த சமுத்திரத்துல இருந்து காடைகள் வந்து விழும். அல்லேலூயா, ஆமென் சொல்லாமா. அல்லேலூயா. இப்ப இஸ்ரவேல் ஜனங்க பாருங்க, ஒவ்வொரு இடத்திலையும் அவர்கள் ஆவிக்குரிய நிலைகளை கடக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, ஆமென் சொல்லாமா. அடுத்த ஒரு 15 நிமிடம் நான் ஒரு முக்கியமான காரியத்தை சொல்ல போறேன். இது வரைக்கும் நீங்க ஒழுங்கா கவனிக்கலனாலும் இதை கவனிங்க. அல்லேலூயா, ஆமென் சொல்லாமா. இப்ப பாருங்க, நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்க செங்கடலை கடக்கிறது ஒரு அனுபவம். அதன் மூலமாக கர்த்தர் அவர்களை, இதோ நான் சகல காரியத்தையும் புதிதாக மாற்றுகிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆமென் சொல்லாமா. உனக்கு விரோதமாய் இன்று கண்ட எகிப்தியனை இனிமே நீ காண மாட்டாய் என்று வாக்குத்தத்தம் கொடுத்து அவர்களை பின்தொடர்ந்து வந்து அடிமை நுகத்திற்கு உட்படுத்தின எல்லா சத்துருகளையும் செங்கடலில் கர்த்தர் மாண்டு போக பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் முக்கியமா ஒரு காரியத்தை அறிஞ்சு கொள்றாங்க, எனக்காக யுத்தம் பண்ணுகிறவர் கர்த்தர். யாத்திராகமம் 14:14 வாசிச்சு பாருங்க. நீங்களும் சும்மா இருப்பீர்கள், உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. இன்று கண்ட எகிப்தியனை இனிமேல் நீ காண மாட்டான்னு சொல்றாரு. அல்லேலூயா, ஆமென். அதுக்கப்புறம் வந்து அவர்கள் துதிக்கிறாங்க, தேவனை கன பண்ற கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது, விரியம் வாத்தியங்களெல்லாம் எடுத்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி துதிச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்றாங்க பயணத்தை. ஒரு வனாந்தரம் வருகிறது. அல்லேலூயா, சூர் வனாந்தரம். இதுதான் மாறா தண்ணீர் இருக்கிற சூர் வனாந்தரம். இந்த வனாந்தரத்துல கர்த்தர் ஒரு காரியத்தை காண்பிக்கிறார்.
நீ என்னை சார்ந்து வாழ வேண்டும். அல்லேலூயா. கல்வாரி சிலுவையை சார்ந்து வாழ வேண்டும். மோசேவுக்கு ஒரு மரத்தை காண்பிச்சு சொல்றாரு, இதான் சுவிசேஷம். நீ சிலுவையில் அறையப்பட வேண்டும். உன்னுடைய எந்த சுய சித்தத்திற்கும் நீ இணங்கக்கூடாது. உன்னுடைய வியாதியெல்லாம் நான் மாற்றுகிற பரிகாரி ஆகிய கர்த்தர். இது வரைக்கும் உனக்கு வியாதி வந்திருக்கலாம், ஆனா இனிமேல் வராது. நான் தான் பரிகாரி, நான் தான் பரிகாரி. ரிபாலா கந்த ரகட கதட கலபா. அடுத்துதான் இந்த சின்வனாந்தரம். ஆமென். இவ்வளவு நாள் மோசே என்ன சொல்றாரோ அதை அப்படியே செஞ்சிட்டு இருக்கிற ஆட்களா இருக்கிற, அப்படியே இருக்கனா அப்படியே செய்யறாங்கன்னா மோசே மூலமா தான் கட்டளை வரும். அல்லேலூயா. ஆமென். மோசே மூலமா தான், அவர் கையில இருக்கிற கோல் மூலமா தான் அற்புதம் வரும். இப்ப கர்த்தர் சொல்றாரு, கோல் மூலமா இல்ல, மரம் மூலம். மோசேக்கு ஒரு மரத்தை காண்பிச்சு மரத்தை போட்ட உடனே மரம் அற்புதம் செய்யுது. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் கொஞ்சம் பேட்டர்னை மாத்துறாரு. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா. நெக்ஸ்ட் அடுத்த லெவலுக்கு இஸ்ரவேல் ஜனங்க மூவ் ஆகும்போது மோசே சொல்றாரு, வானத்திலிருந்து அப்படியே விழும். அல்லேலூயா. ஆமென். இப்பவும் மோசே மூலமா தான் அவருடைய வார்த்தையை மோசே கிட்ட கொடுத்துதான் வழி நடத்துறாரு கர்த்தரு. ஆனா இவளுடைய எதிர்பார்ப்பு இப்போ மேல பார்க்க ஆரம்பிச்சிச்சு. அல்லேலூயா. ஹalleluya. ஆமென். அல்லேலூயா சொல்லாமா. அவங்களை முழுதாய் அவளை பயிற்றுவிக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. என்ன பிரச்சனை வந்தாலும் நீ வானத்தை அண்ணாந்து பார்க்க. இயேசு அந்த 5 அப்பத்தை எடுத்து 2 மீன்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி வானத்தை அண்ணாந்து பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணார். அல்லேலூயா. இயேசுக்கு தெரியும், வானத்திலிருந்து தான் கிருபை வருது, வானத்திலிருந்து தான் மகிமை வருது. அல்லேலூயா. வானத்தை பார்க்கணும். ஆமென். அந்த சின்ன பையன் கொடுத்தானே, சின்ன பையனை பார்த்துட்டு இருக்க கூடாது. அல்லேலூயா. சீஷர்கள் வாங்கி கொடுத்தானே, சீஷரை பார்த்துட்டு இருக்க கூடாது. ஆமென். யாரு கையில இருந்து வருதுன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு யாரோ ஒருத்தர் கொடுத்தாருன்றதுக்காக அவங்கள கடவுளாக்கிடக்கூடாது, உங்களை துணையாளர் ஆக்கிடக்கூடாது. தேவனே தேவன், கர்த்தரே தேவன், ஆவியானவரே உங்கள் துணை. He is your helper. ரிபாலா ஷதர கதட கதட கலப கல. பாருங்க, ரட்சிக்கப்பட்ட நாள்ல நீங்க சத்துருவை ஜெயிச்சிருப்பீங்க. அதான் செங்கடல். அதுக்கப்புறம் இயேசு விசுவாசிச்சு கல்வாரி சிலுவையின் அனுபவத்தை நீங்க பெற்றுக்கொண்டு உங்க சுயத்தை சாகச்சிருப்பீங்க. அதுதான் மாறா. அதுக்கப்புறம் வானத்தை அண்ணாந்து பார்க்க வச்சிருப்பாரு உங்க எல்லாரையும். அல்லேலூயா. உதவி வரும் கண்மலை நோக்கி, எனக்கு உதவி செய்கிற பர்வதங்களை நோக்கி நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. வானத்தை பூமி உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய கைகளில் இருந்தே காரியங்கள் வரப்போகிறது என்பதை அந்த ஜனங்கள் உணர வேண்டும். ஆமென். அவர்கள் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார்கள். அவர் வசனத்தினால வழி நடத்துகிற கர்த்தர் என்று அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக தேவன் இன்னும் 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 அவர்களை தன் பக்கமாய் இழுத்து அவர்களை நெருக்கமாக்குகிறார். அல்லேலூயா. இன்னும் க்ளோசரா, draw me nearer, 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 blessed Lord. Hallelujah. என்னை இன்னும் கிட்டி சேரும். Hallelujah. என்னை இன்னும் கிட்டி சேரும். இதுதான் உங்க ஜெபமா இருக்கணும். என்னை இன்னும் கிட்டி சேருங்க. உங்க கிட்ட நான் இன்னும் வரணும். Not at the cross, on the cross. Hallelujah. இன்னும் சிலுவை அண்டையில் அல்ல, சிலுவையின் மேல். Hallelujah. ஆமென் சொல்லாமா. சுயம் செத்த பிறகும் வளர்ச்சி இல்லாம இருக்கக்கூடாது. மறுபடியும் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். Hallelujah. அடுத்த ஒரு நிலைமை. ஆமென். இதுலயே நான் வாசி, இந்த வனாந்திரத்துல மோசே சில நியாய பிரமாணங்களை கொடுக்கிறதை பார்க்கிறேன். இங்க இருக்குல்ல 4வது வசனம். என் நியாய பிரமாணத்தின்படி, பாதியில இருந்து வாசிக்கிறேன். என் நியாய பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நியாய பிரமாணம் இங்கேயே வந்துருச்சா? நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. சீனாய் மலையில தான் நியாய பிரமாணம் புறப்பட்டு வருகிறது. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா. ஆனா இங்க நியாய பிரமாணத்தினால் நான் சோதிப்பேன்னு சொல்றாரு. அப்ப என்ன கதை அப்படின்னா, நியாய பிரமாணத்தை நீ பெற்றுக் கொள்ளுகிறதற்கு, உன்னை தகுதி உள்ளவனாக்குபடிக்கு இந்த மன்னாவை கொடுத்து, இந்த மன்னாவை நீ எடுக்கிறதற்கு சில பிரமாணங்களை கற்றுக் கொடுக்கிறார். அந்த நேரத்துல, அந்த காலகட்டத்துல அதான் நியாய பிரமாணம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமா. ஆமென். கர்த்தர் கட்டளை இடுங்க. 16வது வசனத்துல வாசிக்கிற பாருங்க. கர்த்தர் கட்டளை இடுகிறது என்னவென்றால், அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக அதில் எடுத்து சேர்க்க கடவீர்கள். உங்களில் உள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்தின்படி அவனவன் தன் தன் கூடாரத்தில் இருக்கிறவர்களுக்காக தலைக்கு ஒரு ஓமர் அளவு எடுத்து கொள்ள கடவன் என்றார். கர்த்தர் என்ன சொல்றாரு? இது ஒரு கட்டளை. அல்லேலூயா. ஒவ்வொரு ஆளு தலை
5 பேர் 6 பேர் இருந்தாங்கன்னா 6 பேருக்கு ஒருத்தனுக்கு ஒரு ஓமர், 6 பேருக்கு 6 ஓமர். இந்த மாதிரி அவங்கவுங்க அளவுக்கு தக்கதாக எடுங்க, எக்ஸ்ட்ரா எடுக்காதீங்க, கம்மியா எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டாரு. ஆமென். ஆனா இவங்க பண்ணது என்ன? 17வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் அப்படியே செய்து சிலர் மிகுதியாயும் சிலர் கொஞ்சமாயும் சேர்த்தார். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? கட்டளை வந்திருக்கு, நீ எக்ஸ்ட்ரா எடுக்காத, நீ குறைச்சலாவும் எடுக்காத, உனக்கு ஏத்ததை கரெக்டா எடு. ஆமென். ஆனா இவன் பண்ணது என்ன? சில பேர் கொஞ்சம் எடுத்தா வேணும்னே, சில பேர் அதிகமா எடுத்தா வேணும்னே. அல்லேலூயா. ஆனா நடந்தது என்ன? கர்த்தர் கட்டளை எவனாலும் மீற முடியல. அல்லேலூயா. அப்படியே அவனுக்கு தேவையானது மட்டும்தான் இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா இருந்தவனுக்கு புழு கொடுத்து போச்சு, கம்மியா இருந்தவங்களுக்கும் சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. கர்த்தருடைய கட்டளையை மீற முயற்சி செய்யாதீங்க, அவர் சொன்னதை அப்படியே கீழ்பிடிங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். 18வது வசனம். பின்பு அதை ஓமாரால் அளந்தார்கள், மிகுதியாய் சேர்த்தவர்களுக்கு மிகுதியானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை. அல்லேலூயா. அவர் தங்கள் தங்கள் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? இதே வசனத்தை 2 கொரிந்தியர்ல பவுல் ஒரு இடத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர், ஐ திங்க் இட் இஸ் 11. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கிறேன். நாங்கள் அளவுக்கு மிஞ்சி மேன்மை பாராட்டாமல் உங்களிடம் வரைக்கும் வந்தெட்டத்தக்கதாக தேவன் எங்களுக்கு அளந்து பகிர்ந்த அளவு பிரமாணத்தின்படியே மேன்மை பாராட்டுகிறோம். அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? ஆமென். கர்த்தர் நமக்குன்னு ஒரு அளவு பிரமாணம் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். புதிய ஏற்பாட்டுல இது சொல்லும். ஆமென். புதிய ஏற்பாடுல மன்னா விழல, ஆனா புதிய ஏற்பாடுல கர்த்தர் சில கிருபைகளை நமக்கு கொடுத்து வச்சிருக்கிறார். ஆமென். அதுக்கு மீறி நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? அதுக்கு மீறி நான் பேச மாட்டேன். ஆமென். அப்ப நம்ம வாயின் வார்த்தைகளை ஜாக்கிரதையா இருக்கணும். நான் அது பண்ணேன், இது பண்ணேன், நான் பயங்கரமா ஊழியம் செஞ்சேன் பிரதர், பயங்கரமா அற்புதம் வந்தது, கர்த்தர் என்ன மேன்மையா வச்சாரு, அதெல்லாம் பேசுவீங்க. ஆனா தேவன் உங்களுக்குன்னு ஒரு அளவை வைக்க, அந்த அளவை நீங்க அறிந்து கொண்டவர்களா இருக்கணும். அதான் தேவனோட வாசம் பண்ணணும். அல்லேலூயா. இங்க இருப்பாங்க. நாங்கள் அளவுக்கு மிஞ்சி மேன்மை பாராட்டாமல் உங்களிடம் வரைக்கும் வந்தெட்டத்தக்கதா. அல்லேலூயா. அது யாருக்கு போய் ரீச் ஆகணுமோ அவனுக்கு மட்டும் தான் ரீச் ஆகணும், எல்லாருக்கும் ரீச் ஆகக்கூடாது. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? ஆமென். ஆமென் சொல்லாமா? கர்த்தர் சொல்கிறார், தேவன் எங்களுக்கு அளந்து, வசனம் 2 கொரிந்தியர் 10:13 இருக்கு. ஆமென். தேவன் எங்களுக்கு அளந்து பகிர்ந்த அளவு பிரமாணத்தின்படியே மேன்மை பாராட்டுகிறோம். அல்லேலூயா. உங்களிடத்தில் வந்தெட்டாதவர்களாய் நாங்கள் அளவுக்கு மிஞ்சி போகிறதில்லை. அல்லேலூயா. நாங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து உங்களிடம் வரைக்கும் வந்தோமே. ஆமென். சுவிசேஷம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? 15. எங்கள் அளவை கடந்து மற்றவர்களுடைய வேலைக்குட்பட்டு மேன்மை பாராட்ட மாட்டோம். அல்லேலூயா. இந்த இப்போ ஒரு சர்ச் இருக்கு, ஒரு ஒரு ஃபெலோஷிப் இருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்தானத்தில் நிக்க வைப்பார். ஆமென். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த சபையில நடக்கிற பிரச்சனைகளை கர்த்தர் இது மூலமா பேசுறார். அல்லேலூயா. அது என்னன்னா, இவன் என்ன பண்ணுவான், இவன் எவ்வளவு மன்னாவை கர்த்தர் எடுக்க சொல்றாரு, ஒரு ஓமர் எடுக்க சொல்றாரு, ஒரு ஓமர் எடுத்துட்டு கம்முன்னு இருக்கணும். அல்லேலூயா. இவன் தேவனுடைய சபையில எந்த அளவுக்கு கிரியை செய்யணும்னு கர்த்தர் சொல்றாரோ அந்த அளவுக்கு கிரியை செய்யணும். இவன் எக்ஸ்ட்ராவா போய் கிரியை செய்யணும்னு நினைப்பான். அங்கதான் பிரச்சனை வரும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா சொல்லாமா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். இப்ப நான் என் சர்ச்ல இருக்கேன். நான் எனக்கு பிரியமானவர்கள், என்னோடு கூட இருக்கிறவர்கள், இவர்களுக்கு நான் தேவனுடைய வசனத்தை சொல்லுவேன், அவங்களுக்கு வர டவுட்ஸை நான் சொல்லுவேன், எல்லாமே பண்ணுவேன். ஆனா சில வாலிப பிள்ளைங்க என்னுடைய
சர்ச்சில் இருக்காங்க. நான் அவங்களுக்கும் போய் பிரசங்கிக்கிறேன். நான் வந்து பெரிய பிரசங்கி. அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு பிரசங்கம் பண்ணணும்ன்றது கர்த்தர் சொன்னாரு, பாஸ்டர் மூலமா சொல்றாருன்னா பண்றது தப்பு கிடையாது. அல்லேலூயா. ஆனா எனக்கு அடுத்த வேலையில் நான் வந்து செய்யாம அதுக்கு மீறி செய்யும் போது அது பிரச்சனைக்குள்ளாகும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமா? எங்கள் அளவை கடந்து மற்றவர்களுடைய வேலைக்கு உட்பட்டு மேன்மை பாராட்ட. உனக்கு என்ன வேலை கொடுத்தாங்களோ அதை செய்யி. மத்தவனுடைய வேலையில போய் எட்டி பார்க்காத. மத்தவன் வேலையை நீ செஞ்சு அந்த மகிமையை வாங்கணும்னு நினைக்காத. ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? இது ஒரு பெரிய சத்தியம். இது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல. சர்ச் செட்டப்ல வளர்ந்தீங்கன்னா உங்களுக்கு இது தெரியும். ஒருத்தருக்கு காணிக்கை எண்ணணும்னு வாங்க, ஒருத்தருக்கு பரிமாறணும்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர்கள் வந்து ரொம்ப தெளிவா இருந்தாங்க. எதை அவங்க செய்யணும், எதை மத்தவங்க செய்யணும் அப்படின்றது. அல்லேலூயா அப்படின்னு சொல்லாம அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அந்த நாட்களிலே சீஷர்கள் பெருகின போதுதான் இது நடக்கும், அந்த பிரச்சனை. அல்லேலூயா. கிரேக்கர் ஆனவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல. சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. தகுதி அல்ல. ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல கூட ஒரு வசனம் இருக்கும். எல்லாம் தகுதியாகிறாது பவுல் சொல்றாரு. ஹல்லேலூயா. எல்லாம் தகுதியா இருக்காதுப்பா. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. எனக்கு அப்போஸ்தலருக்கு பந்தி விசாரணை செய்ய அவங்களுக்கு அதிகாரம் இல்லையா? அதிகாரம் இருக்கு. ஆனா அது தகுதி அல்லன்றாங்க. ஹல்லேலூயா. நான் ஏன் வேலையை செய்யணும்? அவங்க வேலை என்ன? 4வது வசனம். நாங்களோ ஜபம் பண்ணுகிறதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். நீ உன் வேலையை விட்டுட்டு மத்த வேலையை செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா உன் வேலை யார் செய்வா? அல்லேலூயா. உன் வேலை அடிபட்டு போவோம். நீ ஜெபிக்கிறவன், நீ ஜாமம் காத்து ஜெபிக்கிறவன், நீ அந்த வேலையை செய்யணும், வேற எதையோ ஒரு வேலையை செய்யக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். நான் ஒரு சர்ச்சில் ஒரு யூத் செக்ரட்டரியா இருந்தேன். அப்ப அந்த யூத்தை நான் கர்த்தருக்குள்ள வழி நடத்தி அவங்களை ஜெபிக்கிறவர்களா, வேத வசனத்தை தியானிக்கிறவர்களா அவங்களை மாற்றணும்னு முயற்சி செய்யும் போது அங்க இருக்கிற சர்ச்சில் இருக்கிற ஆட்கள்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி, தம்பி இங்க வந்து ஈஸ்டர் வருது, குட் ஃப்ரைடே வருது, இங்க வந்து கிறிஸ்மஸ் வருது, அவங்களாம் டெக்கரேஷன் பண்ணணும், காசு கொள்ளையா இருக்குது. அல்லேலூயா. ஒரு 4 ஆளை வச்சு டெக்கரேஷன் பண்ணலாம், கிளீன் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். அல்லேலூயா. அது பண்றது தப்புன்னு நான் சொல்லலை. நல்லா கவனிங்க. இந்த வாலிப பிள்ளைகள் அதற்காக மாத்திரம் பயன்படுகிறது தேவ சித்தமா இல்லை. அதனால தடுத்தேன் நான். அல்லேலூயா. அதுதான் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணேன். பட் ஸ்டில் அல்லேலூயா, எதை ஒரு மனுஷனை செய்ய வைக்கணுமோ அதை தான் செய்யணும். அல்லேலூயா. அவனை எக்ஸ்ட்ராவா செய்ய வைக்க கூடாது. அது அவன் பேக் ஸ்லைட் ஆகுறதுக்கு அது ஒரு அடிக்கலா மாறிடும். அல்லேலூயா. என்னப்பா மண்ணாவா அவங்க அதிகமா பொறுக்கிட்டாங்க, இதுல இவ்வளவு பெரிய சத்தியம் இருக்கா? இதுலதான் சத்தியம் இருக்கு. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அல்லேலூயா. எல்லாருக்கும் அவங்கவுங்க அளவுக்கு தக்கதாக கர்த்தர் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். நீ என்ன பண்ணக்கூடாது? அவனுடைய வேலையை செஞ்சு அவன் மகிமையை வாங்கணும்னு நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. சொல்லாமா? அங்கதான் ஸ்தேவான்ன்றவர் எழும்புகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரத்துல. அல்லேலூயா. இது மாதிரி நிறைய நான் காண்பிக்க முடியும். அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரத்துல கூட பிலிப்பு வந்து ஒரு இவாஞ்சலிஸ்டா இருக்காரு. அவர் போய் ஒரு இடத்துல பிரசவம் பண்றாரு. அற்புத அடையாளம் நடக்குது. பிசாசு எல்லாம் அலகழிச்சு கத்திட்டு வெளியே வருது. அங்க இருக்க மாயத்தக்காரர்கள்லாம் ரட்சிக்கப்படுறாங்க. ஞானஸ்தானம், ஸ்திரீகள் ஆண்கள் எல்லாரும் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. இயேசுவ சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்கிறாங்க. எல்லாம் நடக்குது. ஆனா யாரும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளல. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? பிலிப்பும் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டவன் தானே. உனக்கு பரிசுத்த ஆவி இல்ல, நான் வந்து உனக்கு ஜெபம் பண்றேன்னு தலையில கை வச்சு ஜெபம் பண்ணாம he is waiting. அல்லேலூயா. எருசலேம்ல இருக்கிறவங்க சமாரியால அற்புத அடையாளம் நடக்குது, நிறைய பேர் ஞானஸ்தானம் இருக்கிறாங்க கேள்விப்பட்டு பேதுருவும் யோவானையும் அனுப்பி, பேதுருவும் யோவானும் வந்து இவர்கள் ஆவியை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்று கண்டு அவங்க தலையில கை வச்சு ஜெபம் பண்ணி பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறது பாருங்க. கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யார் யார் சபையில எதை செய்யணுமோ அதை கர்த்தர் கிளியரா எழுதி வைக்கிறாரு. ஆமென்.
கிளியரா சொல்றாரு. அதான் அவன் செய்யணும். அவன் இன்னைக்கு சபையில இருக்க நிறைய பேரு தான் அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்களா இருந்தோம் தங்களை அப்போஸ்தலர்கள் என்று சொல்லுகிறார்கள். தாங்கள் தீர்க்கதரிசிகளால் இல்லாமல் இருந்தோம் தங்களை தீர்க்கதரிசிகள் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள். அவர்கள் தாங்கள் போதகர்களாய் இல்லாமல் இருந்தோம் தாங்கள் போதகர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சபையில தான் பிரச்சனை. கர்த்தர் உனக்கு நியமித்த அளவு பிரமாணத்தின்படி நீ செயல்படு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அளவு பிரமாணத்துல நிக்க மாட்டான் அவன். நான் நிறைய செய்யணும், நான் பெரிய ஆள், நான் அப்போஸ்தலன் ஆகணும், நான் இது ஆகணும், நான் அது ஆகணும். அல்லேலூயா. அதுதான் சீஷர்கள் கிட்ட இயேசு சொல்றாரு. என்னன்னா, ஒருத்தன் பெரியவன் ஆகணும்னு நினைச்சானா அவன் கால் கழுவட்டும். அல்லேலூயா. அவன் சர்ச்சை கழுவட்டும். அல்லேலூயா. அவன் தன்னை தாழ்த்தட்டும். அவன் எவ்வளவு கீழே அவனை தாழ்த்துறானோ கர்த்தர் அவனை உயர்த்துவார். அல்லேலூயா. அவன் சொல்லாமா, கர்த்தர் சொன்ன காரியத்துக்கு மீறி எதையும் நம்ம செய்யக்கூடாது. அல்லேலூயா. ஒரு டைம் ஆமென். அல்லேலூயா. டைம் ஆயிடுச்சா? ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசிச்சு முடிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம். இப்ப பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க செங்கடல்ல இருந்து வெளியே வந்திருக்காங்க. ஆமென். அவங்களுக்கு கர்த்தர் மாறா நீரை மதுரமாய் மாற்ற முடியும்னு காமிச்சிட்டாரு. அல்லேலூயா. நானே பரிகாரியா கர்த்தர்ன்னு சொல்லிட்டாரு. அல்லேலூயா. இப்போ வானத்துல இருந்து மண்ணா இறங்கி வந்தோடனே ஃபர்ஸ்ட் லெசன் என்னன்னா, அவன் வேலையை செய்யணும். ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு அழைப்பு. அல்லேலூயா. அந்த அழைப்பை கரெக்டா எக்ஸ்ட்ரா செய்யாத, கம்மியாவும் செய்யாத. அல்லேலூயா. கரெக்டா கத்த சொன்னத செய். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11வது வசனம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமனப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்கு, கிறிஸ்துவின் சபையில பக்தி விருத்தி உண்டாகணும், சுவிசேஷ ஊழிய வேலை செய்யணும், பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தணும்ன்றதுக்காக கர்த்தர் ஒரு 5 ஊழியங்களை வைக்கிறார். அல்லேலூயா. அது என்ன ஊழியம்? 13வது வசனம். அவர் சிலரை, எல்லாம் அண்டர்லைன் பண்ணுங்க, பலரை இல்ல, சிலரை. அல்லேலூயா. சிலரை அப்போஸ்தலர்களாகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகர்களாகவும், சிலரை மெய்ப்பர்களாகவும் போதகர்களாகவும் ஏற்படுத்தினார். யார் ஏற்படுத்தினார்? யார்ப்பா ஏற்படுத்தினார்? கர்த்தர். அவர்னு போட்டிருக்கா இல்லையா? கர்த்தர் ஏற்படுத்துறாரு. நீயா ஏற்பட்டு கூடாது. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? சிலர் அப்போஸ்தலர். He will go and plant churches. அப்போஸ்தலர் யாரு? He is sent out. He will plant the church. Hallelujah. தீர்க்கதரிசி, he will convict the church. அவன் சபையில் நடக்கிற அருவருப்பான காரியங்களை காண்பித்து கொடுப்பான். ஆள்காட்டி அவன் தீர்க்கதரிசி. அல்லேலூயா. சுவிசேஷகன் சபையில் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பான். ஜனங்களுக்கு போய் பிலிப் எவாஞ்சலிஸ்ட் போய் சுவிசேஷ பிரசங்கித்து சபை, அவன் சர்ச்சை ஸ்டார்ட் பண்ண மாட்டான். அல்லேலூயா. இன்னைக்கு சுவிசேஷங்கள்லாம் சர்ச்சை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் தான் பிளான் பண்ணணும் சர்ச்சை. அல்லேலூயா. சுவிசேஷகர்கள் சபையில் இருந்து அனுப்பப்படுகிறார்கள், போய் ஜனங்களை சபைக்கு கொண்டு வரணும். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஒரு டிஃபரன்ஸ்ல. அவன் அப்போஸ்தல இவாஞ்சலிஸ்ட் வேலையை செஞ்சுட்டு இருக்கான், இவாஞ்சலிஸ்ட் அப்போ வேலையை செய்யறான். இதுதான் இன்னைக்கு நடக்கிற நிலவரம். நீங்க போய் பாருங்க, கிறிஸ்தவ சமுதாயத்துல கரிஸ்மேட்டிக் இடத்துல இதான் நடக்குது. அல்லேலூயா. சுவிசேஷம் அப்போஸ்தலர் ஊழியம் செய்யலாம், அப்போஸ்தலர்கள் சுவிசேஷ ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா ஆதி திருச்சபையில அப்படி கிடையாது. Evangelists bring souls to the church. Hallelujah. Apostles will plant church in the place where they were sent out. Hallelujah. அதான் பவுலும் வர்ணபாவையும் என்னுடைய அப்போஸ்தல ஊழியங்களுக்காக பிரித்தெடுங்க. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்துல அவங்க போய் சர்ச்சஸ ஒவ்வொரு இடத்துல, பிலிப்புல ஒரு சர்ச்சை பிளான் பண்றாங்க, எபேசுல ஒரு சர்ச்சை பிளான், கொலோசியர்ல ஒரு சர்ச்சை பிளான் பண்றாங்க, தெசலோனிக்கேல ஒரு சர்ச்சை பிளான் பண்ணிட்டு வராங்க. அந்த தெசலோனிக்கேயர்களை சில இவாஞ்சலிஸ்ட் இருப்பாங்க, அவங்க போய் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி அந்த சர்ச்சில கொண்டு வந்து சேர்க்கணும். ஆமென். அல்லேலூயா. சிலர் மெய்ப்பா அந்த சர்ச்சில் இருக்கிற ஜனங்களுக்கு அநேக சரீர தேவைகள் இருக்கும், ஆவிக்குரிய தேவை. அவங்களுக்கு ஒரு மெய்ப்பன், பாஸ்டரா இருக்கணும், மெய்ப்பனா இருக்கணும். அல்லேலூயா. 2வது போதகர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. he must be a preacher. வசனத்தை எடுத்து போதித்து அவர் வசனத்துல வளர வைக்கிறவர்களா இருக்கணும்.
அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. நீ உன்னுடைய அளவு பிரமாணத்தின்படி நீ செயல்படுவாய் என்றால் தேவனுடைய மகிமையை நீ பார்க்க முடியும். ரிபாரா ஹந்தோரகலபா. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். அன்பின் பிதாவே, உம்மை துதிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்களோடு கூட நீர் பேசினீர், இடைப்பட்டீர். அப்பா, ஒரு புதிதான சத்தியத்தை கர்த்தர் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிற கிருபைகளுக்காய் நன்றி. அந்த மன்னாவை நாங்கள் பொறுக்கும் போது, அதை எடுக்கும் போது தகப்பனே நாங்கள் சொல்லுகிறோம், அந்த அளவு பிரமாணத்துக்கு மிஞ்சி நாங்கள் செயல்பட்டுறக்கூடாது. அல்லேலூயா. அந்த ஜனங்களை நாங்க போய் ரீச் பண்ணணும்னு கத்த சொன்னார்னா அந்த ஜனங்களை மாத்திரம் நாங்க ரீச் பண்ணுகிறவர்களா இருக்க வேண்டும். என்ன சொன்ன வேண்டியதுக்கு மிஞ்சி நாங்க எங்களை மேன்மை பாராட்டி விடக்கூடாது பிதாவே. நீங்க சொன்னதுக்கு மிஞ்சும் செஞ்சிடக்கூடாது, கம்மியாவும் செஞ்சிடக்கூடாது. ரிபா ரகல பௌரா துணலகடா அந்த ரூக ரகட கதட கலபா எல்லா பச்சார வல்லமைகள், கரடியின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினால சபித்தபரப்படுத்துகிற ஷக்கரே அந்தரபடகதடபா தோரி அந்தரகடகதடகடகதலபா. வானங்கள் திறக்க வேண்டுமா ஜெபிக்கிற. சிந்தனையின் கட்டுகள் உடையட்டும். ஆசரிப்பு கூடாரத்துல கர்த்தருடைய மகிமை விளங்கினது போல, உடன்படிக்கை பெட்டியில கர்த்தருடைய மகிமை விளங்கினது போல, சாலமோனுடைய ஆலயத்துல மகிமை விளங்கினது போல எங்களை உம்முடைய பட்டணமாய், மலையில இருக்கிற பட்டணமாய் எங்களை மாற்றும். எங்களை பார்க்கிற ஒவ்வொருவரும், எங்கள் நற்கிரிகளை பார்க்கிற ஒவ்வொருவரும் பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துவார்களாக. அந்த மகிமை கடந்து வரட்டும். மோசேவே, நீ தேவனுடைய மகிமையை வேணும் என்று பார்க்கணும் என்று ஆசைப்பட்டாயே, உன்னிலிருந்து கர்த்தருடைய மகிமை விளங்குகிறது. ரீகாலா கந்தொருபலாதாரா அந்தொரபல எல்லா தடைகள் உடையட்டும். கோலும் தடியும் நம்மை தேற்றுகிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். நாங்க சிறுகணும், நீங்க பெருகணும் பிதாவே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். God bless you.